வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி நார்சோ 60 ப்ரோ. இன்னைக்கு வந்து நார்சோ 60 நார்சோ 60 ப்ரோ ரெண்டுமே லான்ச் ஆயிடுச்சு. நார்சோ 60 வீடியோ நாளைக்கு வரும். இது வந்து நார்சோ 60 ப்ரோ ரியல்மி 11 ப்ரோவோட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் 1 TB வெர்ஷன் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட 1 TB வெர்ஷன் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் யாருமே 1 TB ஸ்டோரேஜ் தர மாட்டாங்க. ஸோ இவங்க தராங்க, வாங்குறாங்களா அப்படின்ட்டு மக்களோட கையில் தான் இருக்கு. ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸில் 60 ப்ரோ நார்சோ அப்படின்னு தான் போட்டிருக்கு. பின்னாடி ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ நம்மகிட்ட இருக்குது 1 TB வெர்ஷன், 12 GB ரேம், 1 TB வெர்ஷன். எம்ஆர்பி வந்து 32,999 போட்டிருக்கு. ஆனால் எக்ஸ்பெக்டட் வந்து அரௌண்ட் 30,000 பிரச்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வந்தால் தெரியும். நம்மகிட்ட இருக்குது காஸ்மிக் பிளாக் கலரு. இது தவிர ஒரு வீகன் லெதர் பேக் வெர்ஷனும் இருக்குது. சார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 1.146, பாடி சார் வந்து 0.532. 5G பேண்ட்ஸ் வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேயே. ஸோ பாக்ஸ்லேயே வந்து 120Hz கர்வ் விஷன் டிஸ்பிளே, டிமென்ஸ் 7050, 100 MP கேமரா, 6 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி, ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்பெக்ஸ் தான். ஸோ அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜர் இருக்கு, 6 வாட் சார்ஜிங் சப்போர்ட் ஆன 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள் இருக்கு. கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ், வாரண்டி இன்ஃபர்மேஷன், இமிஜெக்ட் டூல் எல்லாமே இருக்கு. ஸோ டிசைன் ஆல்ரெடி தெரிஞ்ச டிசைன் தான். ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை. பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட், எக்ஸ்டர்னல் மெமரி கிடையாது. பிரைமரி மைக்ரோஃபோன், USB டைப் C போட்டு, ஸ்பீக்கர் கிரில், இயர்பீஸ் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். டாப்பில் ஸ்பீக்கர் வென்ட்டு, செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி அந்த 100 MP கேமரா இருக்குது. ஸோ ஆம்னிவிஷன் சென்சார் தான். அதுக்கப்புறம் 2 MP போர்ட்ரேட் சென்சாரும் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு டம்மியாக இருக்குது. டிசைன் அதே மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பிளாஸ்டிக் பேக் தான், ஒரு கிளாசி ஃபினிஷ் இருக்குது. அது தவிர ஃப்ரண்ட்டில் கர்வ்டு ஸ்க்ரீனு, அதே 120Hz AMOLED அந்த கர்வ்டு ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ வாங்க பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் பார்ப்போமா? இதோ இங்கே ஃபுல்லாக இருக்கிறது ப்ரீலோட் ஆப்ஸ் தான். இதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆனால் ரீசெட் பண்ணால் திரும்பி வந்துடும். ஸோ இதில் போனால் நார்சோ 60 ப்ரோ இருக்குது. 1 TB, அதில் 33 GB தான் இதுவும் இருக்குது. ஸோ 1 TB இருக்குது. ஸோ டிமென்சிட்டி 7050 இருக்குது. 12 GB ரேம். ஸோ இதில் 8 GB மாடலும் வருது. ஸோ இதில் வந்து 12 GB ரேம், அதில் வந்து ப்ளஸ் 12 GB ரேம் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ Android 13 தான் ரன் ஆகுது. ஏப்ரல் செக்யூரிட்டி பேஸ் தான் ரன் ஆகுது. ஸோ யூஸ்வலாக அந்த ரியல்மி 11 ப்ரோ சீரிஸ்க்கு எவ்வளோ அந்த 2+3 years அதே மாதிரி தான் அப்டேட்ஸ் இதுக்கும் வரும். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் டக்குன்னு ஆகுது அன்லாக்கு. டிஸ்பிளேக்குள்ளே போனால் அதே ஆப்ஷன் தான். டிஃப்ரெண்ட் கலர் மோட்ஸ் இருக்குது. பிரைட், இது வீடியோ கலர் பூஸ்ட்டு, ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ ஆட்டோ செலக்ட் தான் இருக்குது. வேணா ஹை வச்சுக்கலாம், அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 120 இல்லை 60 வந்து இதுவாக வச்சுக்கலாம். ஸோ ரியல்மி லேப்ஸில் அந்த டியூவல் மோட் ஆடியோ, ஸ்லீப் கேப்சூல், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லேயே வந்து ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடிஷ்னல் செட்டிங்ஸில் அந்த சிஸ்டம் நேவிகேஷன் 1 and இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ எய்டாக்குள்ளே போனால் 12 GBயில் 11.29 GB இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 1 TBயில் வந்து 939 GB, அதில் வந்து 921 GB ஃப்ரீ இருக்குது. இவ்வளோ ஸ்டோரேஜ் யார் யூஸ் பண்ண போகிறான்னு தெரில. ஸோ 7050 ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1080யோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான். 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் 120Hz ஸ்க்ரீன் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 6 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதெல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். டேட்டா இன்ஃபோவில் போனால் HDR10, HDR10+, HLG சப்போர்ட் இருக்குது. 6090 120 வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. வைட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் நெட்ஃப்ளிக்ஸில் வரல. ரியல்மி 11 ப்ரோலையும் இதுலேயும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ இதெல்லாமே HDR சப்போர்ட் இருக்காது. மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி, ரா சப்போர்ட் இருக்கா இல்லையா? இருக்குது, ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ ஜி கேம் எதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ், எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, லைட் சென்சார், கிராவிட்டி சென்சார், எல்லா முக்கியமான சென்சார்ஸும் இருக்குது. HDR சப்போர்ட் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் நான் 1080p போடுறேன், ஏன்னா கொஞ்சம் மிட்ரேஞ்ச் ப்ராசஸ் தான். பிரைட்னஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 950 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்குது. கொஞ்சம் லோட் ஆகுதுக்கு டைம் ஆகுது. ஸோ ஆனால் HDR கண்டென்ட் லோட் ஆகுது. ஸோ ஸ்லைட்லி கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால மல்டிமீடியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாட்டம் பெசலும் 2.33 ரொம்ப ஸ்லிம் தான். சைடும் பாட்டம் பெசலும் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஸோ மல்டிமீடியாவுக்கு ஓகே தான். ஆடியோ குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. டால்பி அட்மாஸ்,
Dolby Atmos ஆப்ஷன் இருக்கு இங்கே. ஆனால் ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகாது, ஹெட்செட் ஏதாவது போட்டால் தான் ஒர்க் ஆகும். மற்றபடி ஆடியோ வந்து 70-30 இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. அடுத்தது கேமரா. ஸோ அல்ட்ராவைட் கிடையாது, ஸோ நார்மல், அதுக்கப்புறம் மேக்ரோ கேமரா, அது 2 தான் இருக்குது. ஸோ அப் டு 20x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரேட் ஆப்ஷனும் இருக்குது. அது தவிர ஃபில்டர்ஸில் டைனமிக் போக்கா ஃப்ளேர் போர்ட்ரேட், இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஒரு ஆப்ஷன் பண்ணால் ப்ரோ, பேனோ, ஃபிலிமு, ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர், இந்த மாதிரி நிறைய மோட், ஸ்டாரி மோட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 100MP மோட் கூட தனியாக இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4K 30fps தான் சப்போர்ட் ஆகும். ஸோ 1080pயும் அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. ஸோ 1080p 60fps அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு இதில். ஓகே, 4K. ஸோ 4Kல வந்து 30fps, 1080pல வந்து 60fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p தான் போட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 30fps தான் சப்போர்ட் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோவில் போக்கா ஃப்ளேர் போர்ட்ரேட் இருக்குது. ஸோ இதில் வந்து 1080p ஒர்க் ஆகும். ஒரிஜினலில் ஷூட் பண்ணோம் அப்படின்னா 720pல தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. narzo 60 Pro 4K வீடியோ சாம்பிள் 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட் என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்குது. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோட் இது ஆன் பண்ணல. ஃபோக்கஸ் டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது டச் பண்ணாமையே. அல்ட்ரா ஸ்டடி மோட். ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோடில் 1080p 60fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் நடந்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்குது, இதில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஏஐ மோடு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. narzo 60 Pro போர்ட்ரேட் வீடியோ. ஸோ 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நார்மல் 720p ரெக்கார்ட் ஆகும். போக்கா ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ எட்ஜ் டிரெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30fps தான் மேக்ஸிமம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் சுமார் தான், ஃபேஸ் அந்த அளவுக்கு தெரில கொஞ்சம் சன் இருக்கும்போது. ஆனால் சன் ஃப்ரண்ட் சைடில் இருக்கும்போது கிளியராக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் தனியாக ஒரு ஸ்டடி மோட் இருக்குது, இஎஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணால் ஸ்லைட்டாக ஜூம் ஆகும், அவ்வளோதான். ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் போக்கா ஃப்ளேர் போர்ட்ரேட் இருக்குது, 1080pல தான் இருக்குது. ஸோ எட்ஜ் டிடெக்ஷன் இதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ பேக் நல்லா ப்ளர் ஆகுது. அந்த போக்கா ஃப்ளேரில் இந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு பார்க்குறது. ஓகே, ஃபோட்டோ வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கும் ரியல்மி 11 ப்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. அப்புறம் இதில் 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தெரில. நார்ஸோ வேறு பிராண்டிங் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதில் அந்த கலரில் லெதர் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி கலரில் வந்து லெதர் ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ இதுவும் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் அப்படின்ட்டு செல் பண்ணுவாங்க. ஸோ அது நான் வாங்குறவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 8GBலேருந்தே இருக்குது.
ஸோ 128 256 இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. 512 கிடையாது, டேரெக்டாக வந்து 1 TB லான்ச் பண்ணுறாங்க. இதில் கேமிங் வீடியோ வராது. ஆல்ரெடி நம்ம 11 Pro ப்ளஸ் ரெண்டுத்துக்குமே டிமென்சிட்டி 750 எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு வந்து கேமிங் வீடியோ போட்டிருப்போம். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சைட்லையும் போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் வீடியோ பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க.